ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா புதுசா ஓபன் பண்ணிருக்க ரெஸ்டாரண்ட் ஸ்பைசி ட்ரையல்ஸ்ல தான் இருக்கோம். இது வந்துட்டு திருவெற்றியூர்ல வந்துட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஃபுட் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணான். சரி ஓகே ஃப்ரெண்டு சொல்றான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஆம்பியன்ஸா ரொம்பவே சூப்பரா இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து பார்த்தா மெனு வந்துட்டு ரொம்ப பெருசா இருந்தது. நமக்கு வந்துட்டு இவ்வளோலாம் வேணாம்பா, நம்ம ஒரு 5 மட்டும் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பாப்கார்ன், ஒரு ஃப்ரைட் சிக்கன், ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் சிக்கன் பர்கரும் வாஃபிள்ஸும் ஆர்டர் பண்ணேன். அங்க வந்துட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களும் போனாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 minutesல சிக்கன் பாப்கார்னும் ஃப்ரைட் சிக்கனும் வந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது ரொம்பவே கிறிஸ்பியா இருந்துச்சு சிக்கனு. அப்புறம் உள்ள இருந்த லேயர்ஸ் எல்லாம் சாஃப்டாவும் இருந்தது. ஒரு நார்மல் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டதை விட இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் அதிகமாவே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி என்னதான் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது பெருசா ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாவே ஊத்துறாங்க. நான் ஓகே சூப்பர் குவான்டிட்டியா இருக்கு, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி வெறும் மில்க் ஷேக் மட்டும் போட்டு தருவாங்கன்னு பார்த்தா மேல நட்ஸ் நிறைய பெரிஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே சிக்கன் பர்கருக்கு அதோட பேட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஃப்ரையர்ல வந்துட்டு குக் ஆயிட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வரட்டும்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்த்தா வாஃபிள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மாவுலாம் கொட்டி அது நல்லா உப்பி அப்படியே சூப்பரா ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. சரி நான் அவங்க அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா கிறிஸ்பியா வெளில வந்திருந்தது. சரி எடுத்து கையில வச்சிருந்தாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கும்போது அது மேல சாக்லேட் சிரப் எல்லாம் ஊத்தி அது மேல ஸ்பிரிங்க்லர்ஸும் போட்டு கொடுத்தாங்க. சரி போய் நம்ம இடத்துல போய் உட்காந்துக்கலாம்னு பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம டேபிள்ல வச்சாங்க. ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான். ஜூஸ் ட்ரை பண்ணேன். மிக்ஸ்டு பெரினால ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்வீட்டாவும் இருந்துச்சு, அதே நேரத்துல நம்மளுக்கு அந்த கொஞ்சம் பிட்டர் டேஸ்டும் தந்தது. எனக்கு வந்துட்டு ஜூஸ்ல வந்துட்டு லைட்டா பிட்டரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாஃபிள்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பர்கரும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதுல அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பிக்கிள்ட் ஆகி ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஃபுட்டோட குவான்டிட்டியும் ஒர்த்து, குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.